என்ன பண்ணுவேன் நீயே சொல்லு. என்ன மன்னிச்சிருமா. எல்லாம் எல்லாம் என்னாலதான், என் மேலதான் தப்பு. அவன் பேச்ச கேட்டிருக்கணும், கேட்காதது என் தப்பு தான். நீ சொன்ன மாதிரி அவங்க பணக்காரங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஈடே ஆகாது. சரோஜா, இந்த விஷயம் மட்டும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஏசாந்தி இப்படி சொல்றேன், ஏன் தெரியக்கூடாது? ஏன்னா என் புள்ள கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது சரோஜா. இப்ப அந்த கிளவி பேசினதை மட்டும் உன் மகிட்ட சொன்னா அந்த டாக்டரை தூக்கி போட்டுட்டு வந்துட மாட்டா. தூக்கி போட்டுட்டு வந்துருவா. ஆனா அந்த பையனை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அதுக்காக நான் இப்படி திடுதுப்புன்னு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா என் பொண்ணு அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டப்படுவா. தயவு செஞ்சு இத அவகிட்ட நீ சொல்லிடாத. நான் எப்பயாச்சும் எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன். சரி சாந்தி, அப்புறம் உன்னோட விருப்பம். ஆனா எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த உன் மகிட்ட சொல்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கும் உன் மகளுக்கும் நல்லது. தைரியமா இரு சாந்தி, உங்களுக்கு நாங்க இருக்கோம்ல. இங்க இருக்கிறதுனாலதான் சரோஜனா இன்னும் உயிரோட இருக்கேன். இல்லன்னா வாய மூடு சாந்தி. பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாத சாந்தி. நீ மட்டும் இல்லன்னா அந்த பிள்ளை நிலைமை என்ன ஆகும்? நீ சொல்ற மாதிரி நான் இருந்தே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டம். நான் மட்டும் இல்லன்னா அதுக்காகத்தான் சொல்றேன். தைரியமா இரு. என்ன புரியுதா சாந்தி? என்ன பண்றது சரோஜா, எல்லாம் என் தலை எழுத்து. நான் பிறந்த நேரமோ இல்ல என் புள்ள பிறந்த நேரமோ எதுன்னு தெரியல. எங்களை இப்படி வாட்டி வதைக்குது. சரி, கவலைப்படாம இரு. என்ன மன்னிச்சிருமா. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். நீ எவ்வளவோ சொன்ன, ஆனா நான் தான் கேட்கல. நீ என்ன பண்ணாலும் என்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அது எனக்கு நல்லா தெரியும். எனக்காக இவ்வளவு யோசிச்சிருக்க, ஆனா நான் உனக்காக கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. உன் மனச இவ்வளவு காயப்படுத்திருக்காங்களே, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். டாக்டரோட பாட்டி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நீ எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க. உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்லம்மா. தர்ஷினி, சரோஜா, தர்ஷினி எப்ப வந்தான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? கேட்டா கேட்கட்டும் சாந்தி, அது விவரம் தெரிஞ்ச பிள்ளை. நீ பேசுறதெல்லாம் கேட்டா நல்லதுதான். இல்ல சரோஜா, என் பிள்ளை மனசு உடைஞ்சு போயிரும். அத ஒரு அம்மாவா என்னால தாங்கிக்கவே முடியாது. சரி விடு, அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டா. இல்ல, அவ கேட்டிருப்பாளோன்னு தோணுது. அவ நிக்கிறதே சரியில்லை. சரி விடு, வேற ஏதாச்சும் இருக்கும், கேட்டு பாரு என்னன்னு. என்னாச்சு தர்ஷினி? ஏன் அப்படி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒன்னும் இல்லம்மா. என்னம்மா ஆச்சு? ஏன் அப்படி அழுதுட்டு இருக்க? இல்லம்மா, அழுகல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. பாவம் என் புள்ள. சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு கிடைக்கவே இல்லை தர்ஷினி. இந்த பாவிக்கு பிள்ளையா பிறந்ததை தவிர உன் மேல எந்த தப்புமே இல்லை. நீ என்ன நினைச்சு கவலையே படாதம்மா. நீ நினைச்ச மாதிரி யாரோட உதவியும் இல்லாம நான் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் உன் பேரை காப்பாத்துவேன். உன்னை அசிங்கப்படுத்தினவங்க மூஞ்சில எல்லாம் நான் கரிய பூசுவேன். என்னோட தப்புதாம்மா. என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சேன்னா உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப சொல்றேம்மா, எனக்கு யாரும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். தர்ஷினி, அம்மா, என்னம்மா போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டோம்மா. உன்னைத்தான் கூப்பிட்டு நீ வரவே மாட்டேன்ட்ட. நான் வந்து என்னம்மா செய்ய போறேன்? என்ன தர்ஷினி, இன்னும் 2 நாள்ல எங்களெல்லாம் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போக போறீங்க. எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களே? சேச்சா, உங்களெல்லாம் எப்படியத்தான் மறக்க முடியும்? 19 வருஷமா எங்க கூடயே இருந்திருக்கீங்க. இப்பயும் இருக்கலாம். ஆனா என்ன பண்றது, இந்த சேகர் எடுட்ட போய் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம வாட்டுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கலாம். என்ன பண்றது அத்தை, விடுங்க, பாத்துக்கலாம். நாங்களும் வேணாம்னு சொன்னோம். ஆனா சரவணனே கேட்க மாட்டேன்ட்டாங்களே. அவனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும்னா எங்களை அங்க கூப்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க திரும்ப இங்கே வந்துருவோம். சரிம்மா, என்ன ரொம்ப தூரமா போறீங்க? பக்கத்து தெரு தானே? ஆமா அத்தை. சரிம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு வர சாந்தி. அப்புறம் தர்ஷினி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்ல போற நீ? வந்து எதுவும் சொல்ல வேணும்னு சொன்னா இல்லையா?
சாந்தி, உன் கஷ்டத்தை எத்தனை நாளைக்கு இப்படியே மனசுக்குள்ள போட்டு நீ புழுங்கிட்டு இருக்க போற? அது என்னோட போகட்டும். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லல. உன்கிட்ட சொன்னதுக்கு காரணம் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்றதுனாலதான். தயவு செஞ்சு இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிடாத. அந்த அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரி விட்டு, நான் சொல்லல. தர்ஷினி, உங்க அம்மாவுக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல. எனக்கு தெரியும் அத்தை. உங்க அம்மாவை நீதாம்மா நல்லா பாத்துக்கிறணும். பாத்துப்பே அத்தை. என்ன எங்க அம்மா இத்தனை வருஷமா எப்படி பாத்துட்டாங்களோ அதை விட நல்லா நான் பாத்துக்கிருவேன். நீ பாத்துக்கிருவ, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆனா என்ன ஆனா எனக்கு எங்க அம்மாவை தவிர வேற யாரும் முக்கியம் இல்ல அத்தை. ஒருவேளை நம்ம பேசுனதை கேட்டிருக்குமோ? சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சாமி. என்ன அத்தை, நீங்களும் எங்க அம்மாவும் குசுசுன்னு பேசிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிருவேன். எனக்கு எங்க அம்மாவை தவிர வேற யாரும் இல்ல. எங்க அம்மாவுக்கும் என்ன தவிர வேற யாருமே இல்ல. சரிம்மா, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு வேலை இருக்கு. சரிங்க அத்தை. ஏமா அப்படி அழுதுட்டு இருக்க? இல்ல, ஒருவேளை நான் உன்னை விட்டு... அம்மா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பேசாத. எனக்கு உன்னை விட்ட யாரு இருக்கா? இன்னொரு தடவை இப்படிலாம் நீ பேசுன அவ்வளவு நான் அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி, நான் அப்படிலாம் பேசல. என்னடி இது கூத்தும் குடுமையுமா இருக்கு? அதானே வினோதினி அக்கா, இப்படி கூடவா நடக்கும்? இந்த டாக்டர் என்னமோ பெருசா நல்லவே மாதிரி அன்னைக்கு பேசிட்டு போனா, இன்னைக்கு என்ன இப்படி ஆயிப்போச்சு? ஆனாக்கா, இந்த டாக்டர் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. அதுக்கு அந்த சேகர் பரவாயில்லவால கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த டாக்டர் என்ன இப்படி இவ்வளவு இப்படி கெடுத்துட்டானக்கா. எனக்கு முன்னவே தெரியும்டி. ஆத்தாள மகள் அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டிக்கிட்டு தெரியத்துல எனக்கு தெரியும். பெருசா மகளை விட்டு கொடுக்காம பேசினால தேவைதான் அவளுக்கு. இன்னும் வினோதினி அக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா பின்ன, என் பிள்ளை தங்கமான பிள்ளை, என் பிள்ளை அப்படி இப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு தெரிஞ்சால. இப்ப பாரு அவளோட நிலைமை என்னன்னு இப்பதானே தெரியுது. அந்த டாக்டர் என்ன பண்ணுவான்? ஆம்பளை இவ ஈனு பல்ல காட்டிட்டு போனா இப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யும். எனமே ஊர்ல உலகத்துல இல்லாத பெரிய அழகின் நினைப்பு. பணக்காரன் சிக்கிட்டேன், இவனை எப்படியாச்சும் வளைச்சு போடலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாளைய. கடைசியில பார்த்தா அவ ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டியா. என் வாய் வேற நம்மண்டுதடி. இந்த செய்தியை யார் கதையாச்சும் போட்டாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அதான் எனக்கு தெரியுமேக்கா. உனக்கு எனக்கும் தெரிஞ்சு என்ன பண்ண? ஒரு உலகத்துக்கு தெரிய வேண்டாம். அங்க வர ஒரு கிளவி வருது, அந்த கிளவிட்ட சொல்லு. இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. ஏ கிளவியோ, சத்தமா கூப்பிடுக்கா. ஏ கிளவி, என்ன எவ்வளவு கூப்பிடுற மாதிரி இருக்கு? நான் போய் கூட்டு வரேன். கிழிஞ்சது. அடியே எடோட சிரிக்கி, எதுக்கு இப்படி மூஞ்ச முன்னாடி வந்து காமிச்சிட்டு இருக்க? பயந்துட்டேன்ல. ஆமா, பயப்படுவேன். என்னடி வேணா? ஐயா, எதுக்கு நீ கைய பிடிச்சிருக்கற? ஆனி, என்னங்கடி சும்மா போய்க்கு இருக்கவள கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுக்கிருக்கீங்க? என்ன விஷயம்? வினோதினி அக்கா, நான் சொல்லவா நீ சொல்றியா? நான் சொல்றேன். சரி, நீயே சொல்லு. கிழவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? என்னதான்? எடோட சிரிக்கி, சத்தமா சொல்லுடி. என் காது ஒரு பக்கம் கேட்காது. இல்லாட்டினால விழிச்சுன்னு கேட்டுருவோம் காதுல. ஏ, என்னடி இது? காதார ரகசியமா சொல்லலாம்னு பார்த்தா கிழவிக்கு ஒரு பக்கம் காது கேட்காதாமே. ஐயோ அக்கா, எப்படியாச்சும் அது காதுல போட்டுரு. நீ மட்டும் இந்த சேதி அது காதுல போட்டுட்டேன்னு வச்சுக்க, ஊர் புறம் பரப்புறதுல நம்மளை விட அதுதான் முதல்ல இருக்கும் அப்படின்ற. ஆமா கிழவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொல்றா? ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ஏடோட சரிக்கு சும்மா பரவல கூப்பிடு வச்சு என்னமோ சொல்றா. ஆனா என் காதுல தான் கேட்க மாட்டேங்குது. அடி பாவி கிழவி, உன் காதுல ஈட்ட கட்சி ஊத்துனாலும் கேட்காது போலயே. கேட்காதுடி. இது மட்டும் எப்படி கேட்டுச்சு? என்னால முடியாதுடி. எப்படியாச்சும் ட்ரை பண்ணி சொல்லிருங்க. இதுகிட்ட சொல்றதுக்கு நேரம் நான் 4 பேர்கிட்ட சொன்னா 40 பேர்கிட்ட சொல்லிருப்பாங்களே. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. உங்களாலதான் இந்த விஷயத்த நல்ல விவரமா நல்லா சொல்ல முடியும். நீ பாவி, சும்மா போன கிளவிய என்கிட்ட கோத்து விட்டுட்டு இப்ப நான் நல்லா சொல்லுவேனா சொல்லிட்டு இருக்க. எதுக்கு என்ன கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிட்டு இருக்கீங்க? நான் படுக்க செவனேன்னு தானே போய்கிட்டு இருந்தேன். என் புருஷனை நினைச்சு நான் நாட்டுக்கு பாட்டு பாடிட்டுனாலும் பேருந்து
இருப்பேன். இவளுக்கு என்னத்துக்கு கூப்பிட்டாளுங்க, எதுக்கு கூப்பிட்டாளுங்கன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றாளே. ஆமா, சொன்னாப்ல உன் காதுல அப்படியே நல்லா கேட்டுரும் பாரு. என்ன இவ வாய் மட்டும் தான் அசையுது, ஒருவேளை ஊமை ஆயிட்டாளோ? நல்ல தேவைதான். இனிமே இப்படி எல்லாம் செஞ்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. எடியே, எதுக்கு இப்படி ஆடு வாழ பாந்துட்டு உட்காந்துருக்க? ஈ பள்ளி ஏதாச்சும் பேரப்போகுது. ஏதாச்சும் சொல்றேனே பதில் சொல்றாளோ? செவிட்டு சிரிக்கி. எதுக்கு கூப்பிட்டாலே தெரியல. அவள் இஷ்டத்துக்கு கூப்பிடுறாளுங்க, ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றாளே. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ